and Chalobah to come good. Fofana என்ன ப்ரோ ஆனா அவன் தெரியல, அதாவது அந்த இன்ஜுரியிலேயே சம்பளம் வாங்கிட்டு இருக்க மெம்பர்ல அவனும் ஒரு இந்த அபு டியாபியோ அவனோ தகுந்த ஆர்சனல்ல இஃப் ஐ ரிமெம்பர் அந்த மாதிரி கேஸ் அந்த மாதிரி தான் பட் ஆனால் கரெக்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் சீசன் அவன் ஒரு மேட்ச் ஆடி நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. எனக்கு வந்து அவன் வந்து ஒரு மித்தா தான் தெரியும். ஃபொஃபானா கூட மேட்ச் ஆடி நான் பார்த்துருக்கேன். இல்லை பட் ஆனால் அவர் சொன்ன ஆர்சனல் சொல்றாரு. எங்களை அந்த ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் தி நியூ இதில் சைன் பண்ணது எல்லாமே வாஸ் அ வெரி பேடி ஷீல். அப்புறமா நாங்கள் ஆபமா எங்கெல்லாம் அதில் இருக்கிற ஒரே ஆள் குக்கரெல்லாம் மட்டும்தான் அந்த செட்லேருந்து ஆடிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எனக்கு ஒரு இவன் கிராம் பாட்டர் ஃபெட்டிஷ் ஒன்று இருக்கு எனக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஐ ஸ்டில் ஹேவ் அ லைக்கிங் டு கிராம் பாட்டர். ஏன்னா எனக்கு ரொம்ப வந்துட்டு that leads me actually nicely to the next team. ஸோ அதான் எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் தாட் கிராம் பாட்டர் வாஸ் தி பர்சன் ஃபார் அஸ். மரஸ்கா eventually came to get up. பட் அவன் டைம் கொடுத்துருந்தா நான் ஃபுல்லி சொல்லிட்டு இல்லை கிராம் பாட்டர். ஏன்னா அவன் நல்லா ஆடினானா இல்லை பிரைட்டன் செட்டப் அவனை நல்லா ஆட வச்சுதான்ற கொஸ்டின் எனக்கு இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா ஐ வில் கிவ் யூ இது ஏன்னா வெஸ்ட் ஹாம் டேக் ஓவர் பண்ணினால 3 wins தான். ஓகே he has lost 9 அங்க and he was struggling அங்க ஒரு ஐடென்டிட்டி இல்லாம I think I'll give it to the fact that he still not got his players என்ன சொல்றேன் நான். இப்பயும் வந்து செல்சில he had his players தான bro. இல்ல செல்சில கூட it was again see this was the same issue. நான் அப்படியே சரி because you are seated there நம்ம அப்படியே அமரம் கிட்ட வந்துருவோம். செல்சி பத்தி பேசினா நான் சொல்றேன். So I always have a problem when you sack a manager in the mid season and say you have to take up from here. எனக்கு தெரிஞ்சு கிராம் மேனேஜர் சொல்றீங்களா? புது மேனேஜர் சொல்றேன். கிராம் பாட்டருக்கு வந்துட்டு நாங்க ஒரு ஃபுல் சீசன் கூட கொடுக்கல. தூக்கிட்டீங்க. ஒரு செப்டம்பர்ல சைன் பண்ணோம். செப்டம்பர் எண்ட்ல சைன் பண்ண அவனை திரும்ப மார்ச் எண்டுக்கோ ஏப்ரல் எண்டுக்கோ வந்துட்டு அவனை நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா வாட் போட்டு சாக் பண்ணி டியூக்கல சாக் பண்ணிட்டு கிராம் பாட்டர் கூட்டு வந்தோம். கிராம் பாட்டர் சாக் பண்ணிட்டு லாம்பார்ட் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி சீசன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா வாட் பொச்சன்டினோ கிடைச்சது கூட பாட்டர் கிடைக்கலாமா? ஏன்னா அவன் வந்துட்டு அப்போ வந்து ரொம்ப பேடெல்லாம் பண்ணல. we still went up into the quarter finals of Champions League. we were still top 5 or 6 இருந்தோம் நாங்க இதுல சொல்றேன் பிரீமியர் லீக்ல. பட் என்னன்னா ஒரு 2 லாசஸ் and he did not understand the context of buying Enzo and Mudryk on the same window. நான் வந்துட்டு இது எனக்கு இதை வச்சு என்ன பண்றதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே he was sacked. Okay, leading nicely to Amorim, Potter and Spurs ஓட discussions. Thomas Frank. So now because நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்கிறது நீ என்ன ரியல் மேட்ரிட் சப்போர்ட் பண்ண போறியா இல்லனா வந்துட்டு யுனைட்டட் சப்போர்ட் பண்ண போறியா? தம்பி உனக்கெல்லாம் நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டியதா இல்ல யுனைட்டடே பண்றேன். சரி ஓகே சொல்லுங்க. ஸோ see என்னோட ஃபர்ஸ்ட் டேக் ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் நான் ஆமரிம் மிட் சீசன் வாஸ் unnecessary. ஐ அக்ரி. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன் நீ வந்து அவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா எரிக் டென் ஹாக வந்து நீ either let him see the season through. Amaram did nothing in that season. Basically his confidence is shattered. இப்போ confidence shatteredன்றதோட his aura that he had like ஒரு நல்ல மேனேஜர்ன்றது இஸ் ஷார்ட்டட் நவ. ஏன்னா ஜோசே மொரினோன்ற அளவுக்கு ஹைப் வந்துச்சு ப்ரோ ஸ்போர்ட்டிங்ல. ரிசல்ட்ஸ் இல்லையே, அந்த லெவலுக்கு ரிசல்ட் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்று எரிக் டென் ஹாக ஃபுல்லாக இது பண்ணிடணும், இல்லை அங்கேயே கட் பண்ணிடணும். நீ அந்த FA கப் ஜெயிக்கலன்றது ஷுட் நாட் ஹவ் மேட்டர்ட். யூ ஷுட் ஹவ் கட் him there and then signed Amorim, given him the pre-season, given him the players that he wanted. இப்பயுமே வந்து அகெயின் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ வெரி கன்வின்சிங் ரெக்ரூட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இஸ் செஸ்கோ த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் அவைலபிள் தேர்? ஓகே, இதே தான் நீங்கள் ஹாலண்டுக்கும் பண்ணீங்க வித் பொட்டென்ஷியல் நான் எடுக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, அதுதான் கேட்க மாட்டாங்களே அந்த மாதிரி புதுசா 6 months வந்து சொல்றோம் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்களே. டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டட் வருது. டேட்டா அனலிட்டிக்ஸ் அவன் வந்து அவன் சொன்ன பிளேயர் எல்லாருமே சம பிளேயர். அதுதான் சொல்றேன், அது டேட்டா யூஸ் பண்ணி சொல்லிட்டான் அவன் பை மிஸ்டேக். அவன் பிரில்லியண்டா இல்ல ப்ரோ நான் உட்கார்ந்து பாத்ரூம்ல லிஸ்ட் போட்டு வந்தேன் ப்ரோ சொல்லிருந்தா எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ். ஓகே, எனிவே எங்களோட ரெக்ரூட்டிங் டீம் இஸ் லைக் வந்து ரொம்ப இது ஐ வில் நெவர் கிவ் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் them credit. One season of Bruno Mbeumo left கான்ட்ராக்ட்ல வந்து 70 மில்லியன்லாம் வர்த்தே இல்லை. they have just run up the prices. என்ன பொறுத்து 3 பிளேயர் தான் வாங்கியிருக்கோம் எக்ஸப்ட் குன்யா. 2 பேருக்குமே 1 சீசன் தான் லெஃப்ட். செஸ்கோவுக்குமே சரி, செஸ்கோ 2028 வரைக்கும் லெஃப்ட். தப்பு, செஸ்கோ 2028 லெஃப்ட். அவனுக்கு வந்து ஆனால் the way they have signed it is எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ தி அமௌண்ட் மைட் பி 200 something க்ளோஸ் டு, பட் எல்லாருக்குமே வந்து 20, 15, 25 அந்த மாதிரி தான் ஒரு சீசனுக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ PSR இஸ் நாட் that much of a concern for now. பட் அகெயின் நீ வந்து 10 இப்போ வந்து அகெயின் நீ வந்து இந்த மேட்ச் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, ஃபியோரண்டினாவோட பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, 1-1 ட்ரா ப்ரீ சீசனில் பார்த்துருந்தனாலுமே தெர் வாஸ் a gaping problem in the midfield where Casemiro and Bruno were getting overrun in the midfield.
ஸோ இந்த மாதிரி நீ வந்து ப்ராப்ளமில் வச்சுட்டு இது பண்ண முடியாது. நீ வந்து அமாதை வந்து ரைட் விங் பேக்கில் ஆடின்னு இருக்க, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸை வந்து நீ வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து நீ சொல்கிற சேயிங் தட் ஐ ஹாவ் டு கெட் மோர் க்ளோசர் டு த பெனல்ட்டி பாக்ஸ்ன்ற. அப்போ நீ 10க்கு எதுக்குற ப்ரூனோ எம்போமா வாங்கினாங்க? சரி ப்ரூனோ எம்போமா வாங்கி சரி சென்டரில் ஆட போகிறேன், அவனை சென்டர் ஃபார்வர்டாக பிரென்ஃபோர்ட் எப்படி ஆடினாங்களோ அப்படி ஆடிட்டு நான் ஃபெர்னாண்டஸ் அங்கே ஆட போகிறேன், உகார்டே அண்ட் மெயினுவை நான் வந்து மிட்ஃபீல்ட் ஆட போகிறேன்னா தட் மேட் சென்ஸ். நவ் வாட் யூ ஹவ் டன் இஸ் யூ ஹவ் strengthened the position where you had your two best players playing there. So it is not a great. See, எனக்கு ப்ரோ நீங்கள் மிட்ஃபீல்டுக்கு சொன்னீங்களே ப்ரோ, இப்போ கார்லஸ் பாலாபாவை அதுக்காக தானே இப்போ நீங்கள் லிங்க் ஆயிருக்கீங்க. ஹீஸ் த ப்ரொஃபைல் தட் யூ நீட்ல அங்கே லிங்க் ஆயிருக்கும். பட் ஆனால் அகெயின் இப்போ எங்கே நீங்கள் வந்து செட் பண்ணுவீங்க? அப்போ வந்து யுகார்டே என்னன்னா இல்லை உகார்டேவும் இவனும் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் தானே ப்ரோ. ட்ரூ, பலபாவும் ஆகணும் ட்ரூ. பட் ஓகே ப்ரூனோ எங்கே ஆடுவீங்க இப்போ? அங்கே ஆடினீங்கன்னா ப்ரூனோக்கு எங்கே இடம் இருக்குது? ஸோ யூ ஆர் வேஸ்டிங் ஒன் ஆஃப் யுவர் பிக் சைனிங்ஸ் இல்லையா? ஐதர் நீங்கள் ப்ரூனோ நீங்கள் ஆட போகிறேன்னா எம்போமோ உக்காத்தி தான் ஆகணும் அங்கே. யூ கேனாட் ப்ளே ஆல் ஆஃப் தம் டுகெதர். செஸ்கோ ஃப்ரண்ட்டில் ஆட போகிறேன், ஏன்னா யூ டோன்ட் பே சம்மன் 70 million கிட்ட. அவுட் அண்ட் அவுட் 9 அங்கே ஒரு 10ல் வந்து கூனியா ஆட போகிறான். அந்த 10ல் வந்து நீங்கள் வந்து ப்ரூனோ எம்போமோ ஆட போகுது. You wouldn't really say you don't play somebody who's playing 70. நீங்க Haaland is a project ன்னு சொல்லிட்டு தான இல்ல. there is a difference being considering மிகப்பெரிய ஃப்ளாப் ஆக்சுவலி. 9 கோல்ஸ் அவன் அட்லாண்டால இருக்கும்போது 9 கோல்ஸ் தான் நான் சொன்னேன் போன வாட்டி நான் சொல்லும்போது 13 புண்டஸ்லீகால. பெரிய வித்தியாசம் இல்ல. அகைன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து செஸ்கோ இஸ் நாட் தி ஆன்சர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அத சொல்ல வந்து பாருங்க, செஸ்கோக்கு வந்து யுனைட்டட் ஃபேன்ஸ் பயங்கரமா ஹைப் ஆகுறாங்க. பட் ஐ பி லிட்டில் பிட் கொஞ்சம் டவுட்டா தான் நான் பாப்பேன். லைப்சிக் வந்து இவ்வளோ ஸ்பீடாக கொடுத்ததே அதிசயமாக இருக்குது. ஐ பர்சனலி திங்க் அகைன் எங்கள் சைட்லேருந்து உன்குங்கு வாஸ் அவைலபிள். என்ன பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ரியலி ஹேட் கொஞ்சம் போகிறதுக்கோ இல்லைனா இது பண்ணுறதுக்கு யூ குட் ஹவ் ஆக்சுவலி ரியலி யூ குட் ஹவ் ஆக்சுவலி காட் குட் வேல்யூ. கூனியாக்கு 62.5 million கொடுத்தோம். எங்குங்கு குட் டூ த சேம் ஜாப் அட் half the price ஆல்சோ. நீ வந்து இப்போ வந்து அந்த சைடில் உனக்கு ஒருத்தன் வேணும். சரி கூனியா கூட ஐ கேன் லிவ் வித் இட், ஏன்னா யூ நீட் சம்மன் தேர். ஏன்னா யூ ஹேவ் ஆல் த பேட் எக்ஸ் அந்த சைடில். ராஷ்ஃபர்டு, கார்னாச்சோ இதெல்லாம் பேட் எக்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நீ வாங்கின. இப்போ அமாதுக்கும் ப்ரூனோக்கும் எதுக்கு நீ வந்து அங்கே போய் வயர் யூ இன்வெஸ்டிங் தட் மணி? basically questioning your best players from last year whether you are fitting into the system. Yes, again நீ வந்து டாட்னமோட ஃபைனலில் நீ என்ன ஆடின? ப்ரூனோ வந்து நீ அந்த மிட்ஃபீல்டில் தான் ஆடின, 4ல் தான் ஆடின. இட் டிட் நாட் ஒர்க் அவுட் தட் வெல். ஸோ அகைன் நீ வந்து இன்டர்வியூலே சொல்கிற ஐ வாண்ட் டு ப்ளே க்ளோசர் டு த பாக்ஸ். க்ளோசர் டு த பாக்ஸ் எப்படி நீ எடுத்துன்னு போக முடியும்? எடுத்துகிட்டே போக முடியாது. ஏன்னா காஷ்மீரோ மட்டும் அங்கே தனியாக காஷ்மீரோ யுகார்டோ யார் ஆடுறோம் யூ தட் ஸ்ட்ரக்சர் காசஸ் ஆஃப் பால் வந்து ரிலீஸ் ஆகாது. காஷ்மீரோ உங்கள்கிட்ட ஒன்று ஆடினாங்கன்னா அவங்களால முன்னாடி போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா they are not that ball playing அந்த press resistant இதெல்லாம் கிடையாது. அவங்க எபிலிட்டியே கிடையாது. நீங்க பலபா வாங்குனீங்கன்னா he will do that perfectly. என்ன பொறுத்து he will do that again. பெஞ்ச் ஒரு நிமிஷம் ஜே ஒண்ணா 55 நடுவுல பிரேக் எடுக்கணுமா? if you have to இல்ல போலாமா? எனக்கு அதில் இன்னொரு பயம் என்னன்னா பெஞ்சில் இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் ஆண்டனி பெஞ்ச் வரைக்கும் போக தேவையில்ல. என்னோட ஒரு டேக் என்ன இருக்குதுன்னா, see I think everybody are falling into the trap of survival mode in Manchester United தோணுது. ஒரு ஐடியாலஜியில் வருவாங்க, 2 losses immediate survival mode, I will not let you score goals and we will play a counter game அப்படிங்கிற மாதிரி. இது வந்துட்டு வித் அம்பேர் நம்ம வந்துச்சு உங்களோட ஒலேகன சோஷாகிட்டையும் அதே தான் நடந்துச்சு. மாய்ஸ் எல்லாம் எவர்டனுக்கு கரெக்ட். இப்போ எவர்டன் நல்லா நீங்க சொல்ற மூணு தான் அவனும் இருந்தான். வந்த போஸ்ட்லாம் அவன் ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் மாய்ஸ் வாஸ் செட் அப் ஃபார் ஃபெயிலியர். ஏன்னா ஃபேப்ரிகாஸோட லிங்க்டு ஐ திங்க் பேல் தான் அந்த வாட்டி லிங்க்டுன்னு நினைக்கிறேன். பேல் வாஸ் மார்க்கி சைனிங். அது ரெண்டுமே வராமல் மட்டமாக நாங்கள் ஃபெலாயினி 5 million கொடுத்து வாங்குவோம் when he was available for less again. So மாய்ஸ் வாஸ் செட் அப் ஃபார் ஃபெயிலியர். இஃப் யூ ஆஸ்க் மீ ரைட், ஒரு நல்ல விஷயம் நான் நேத்திக்கு பார்த்ததுல என்ன ஆச்சுன்னா, ரூபன் அமரம் வந்து ஸ்டபனா 3-4-2 வந்து ஆடுவேன்னா அதை வந்து நேத்திக்கு மாற்றி ஆனா 4-2-3-1க்கு. ஸோ இஃப் இஸ் ஏபிள் டு ஷோ தட் அடாப்டபிலிட்டி இன் கேம் அவன் மாற்றுறான், ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறான் டிபெண்டிங் ஆன் வேர் த ஸ்பேஸ் இஸ் கம்மிங் அப்படின்னா தென் வி ஹாவ் அ பெட்டர் வி ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ஃபினிஷிங் ஹையர். ஹைன்றது வந்து நான் வந்து டாப் 3 இல்லவே இல்லை. இட்ஸ் நாட் இன் ஸ்கோப். ஓகே லெட்ஸ் பி ரியலிஸ்டிக். எனக்கு வந்து 6 நல்ல பொசிஷனு. பை சான்ஸ் எல்லாம் நீ 6 ன்னு சொல்றல்ல, யாரை டிராப் பண்ணுங்க? டாப் 6ல நீ இப்போ யாரை அப்புறமா வருவேன்னு சொல்லு. சிட்டி, ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், இது நியூகாசில், அப்புறமா டாட்னம், வில்லா. சரி நான் டாட்னம் கொஸ்டின் மார்க் கேட்குறேன். வில்லா
நான் வந்து இன்னொரு क्वेश्चन மார்க் வைக்கிறேன். நான் நியூகாசலுக்கு क्वेश्चन மார்க் வைக்கிறேன் because of the Isaac situation. not only the Isaac அவங்க ப்ரீசீசன்ல நான் பார்த்த வரைக்கும் இன்ஃபேக்ட் அவங்க சைட்லிங் கூட அங்க ஐ திங்க் they were hopeful about Isaac, Callum Wilson எல்லாரையுமே வித்து தள்ளிட்டாங்க. நீங்க சொன்ன எடியோ இப்பதான் வெளில வரான். நீங்க 2 வருஷமா சொல்றீங்களோ ரேடியோ அவன் இப்பதான் சொல்லுவேன். Eddie Howe is not the right person for that club. அவன் வந்து சர்வைவல் மேனேஜர். சர்வைவல் மேனேஜர். அண்ட் நீ வந்துட்டு பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும், யூ ஹேவ் டு ஹேவ் an ideology which was already a winning. இப்போ ஒன்றும் இல்லை, ஈவன் இஃப் Mourinho did not win as much in the last 3 seasons or something, you Newcastle with Mourinho is much more greater than Newcastle with Eddie Howe for a brand value itself. அண்ட் ஆல்சோ அவங்க இந்த டைப் ஆஃப் ஃபுட்பால் அவங்க ப்ளே பண்ணுறது வந்துட்டு அது டாக்டிக்கல்ன்றதை தாண்டி இட்ஸ் மோர் அபவுட் அ ஃபிசிக்கல் ஃபுட்பால் அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் அவங்க நான் ப்ரூனோ கேமரஸ் எல்லாம் வந்துட்டு அவனுக்கு இந்த WWE போய் அவனுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. ஜோல் லிண்டன் ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க ப்ரோ. அடிப்பான எல்லா கார்டு மட்டும் வாங்க மாட்டான் ப்ரோ, அது எப்படின்னே தெரியாது. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் தான். பட் ஆனால் இப்போ எடியாவை அவங்க தூக்கிட்டு ஒரு புது மேனேஜர் எடுத்துகிட்டு வந்தாலுமே பிளேயர்ஸ் வந்து நியூ கேசலுக்கு வருவாங்களான்றது எனக்கு டவுட்டு ப்ரோ. ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா சிட்டி மாதிரி வந்துட்டு நாங்கள் ஒரு விண்டோவில் வந்து நாங்கள் வந்து இது சிலோ வாங்குவோம், இது வாங்குவோம், டீம் அசம்பிள் பண்ணுவோம், எல்லாம் பிஎஸ்ஆர் அதுக்கு ஆப் வச்சு அவங்களை உட்கார வச்சுட்டான், முடிஞ்சிருச்சு அங்கேயே அவங்களுக்கு. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? இல்லை ஐ வில் டிஸ்அக்ரி. ஏன்னா ஈவன் அவங்களோட ப்ரெஸ் அந்த இன்டர்வியூ எடுத்துன்னு வந்த போதே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அக்வயர் பண்ண அப்புறம் அவங்க கொடுத்த இன்டர்வியூலே we will not go down the city route, நாங்கள் அந்த ரவுட் போக மாட்டோம், we are going to build it organically தான் சொன்னாங்க. we are going to build it organically, we will go from the lady manager. I don't remember her name. Okay, I don't remember her name. அவ சொன்னது வந்து இதான் சொன்னா, நாங்கள் ஸ்லோவாக கிராஜுவலாக தான் பில்ட் பண்ண போகிறோம் and you will see the culmination in 3-4 years. and அந்த 3-4 years they have done well. அந்த culmination வந்துட்டு I don't think Eddie Howe is the manager for that. No, the culmination was a Champions League spot. இதுக்கப்புறம் to take it to the next level, you need more players. இப்போ நீங்கள் சாம்பியன்ஸ் லீக் டீப்பாக போகணும்னா you need a better character than Mourinho மாதிரி ஒரு ஆள் வேணும். இப்போ Mourinho is not fitting into இல்லை நம்ம இப்போ எடியோ கான்வர்சேஷன்லேயே நம்ம போக தேவையில்ல. அவன் வந்து சாம்பியன்ஸ் லீக் லெவல் மேனேஜரான்றது நம்ம செகண்டரி வச்சிடலாம். நான் பிரைமரியில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பிளேயராக வந்துட்டு நம்ம செஸ்கோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ப்ரோ. செஸ்கோ டுக்க பே கட் டு ஜாயின் யுனைடெட். ஆனால் நியூ கேசல் வந்துட்டு அவங்க சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் ஆடுறாங்க, அதிக சேலரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 2 தான் அட்ராக்டிவ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து ஃபீ வந்து இல்லை ஃபீ அவன் வந்து ஒரு சின்ன ஒரு பே கட் எடுத்து தான் உங்களுக்கு யுனைடெடுக்கு வந்திருக்கான். ஹூ ஃபினிஷ்ட் இன் 15th. சரிங்களா? நியூ கேஸ்டில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நாங்கள் சாம்பியன்ஸ் லீக் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து லாஸ்ட் சீசன் வந்து ஒரு டொமஸ்டிக் கப் அடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டியர் ஆஃப் டார்கெட்ஸ் இருக்கும்ல ப்ரோ. டியர் 2ல் அவங்க போகாமல் அவங்க டியர் 1 டார்கெட்ஸ் கிட்ட போகிறது தான் அவங்களோட ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாக இந்த வாட்டி நடந்துச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ எம் வித் யூ ஆன் தட் ஃப்ரெண்ட். ஆனால் பெஞ்சமின் செஸ்கோ பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஸ்பீக்கிங், மேன்யூ வாங்கினதுக்கு ஓகே எனக்கு, பட் அகைன் ஐம் நாட் கன்வின்ஸ் தட் ஹீ இஸ் அ சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஃபூலிஷ் டிசிஷன். ஏன்னா யங் பிளேயருக்கு ஒரு கிரேவ்யார்டாக இருந்திருக்கு மேன் யுனைடெட் ரீசெண்ட் டைம்ஸில். அண்ட் எடி ஹவ் இஸ் அ நர்ச்சரிங் மேனேஜர், இன்னும் கொஞ்சம் நர்ச்சர் பண்ணி எடுத்துன்னு வரலாம். ஈஷாக்கே வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாலாம் வரலை, அவனை நர்ச்சர் பண்ணி 2-3 சீசன்ஸாக ஆட வச்சு அவனை இது பண்ணியிருக்கான். He has become a world beater அங்க. So he might have had a better chance. World beater is a far-fetched statement. He's won you games which probably... Okay, world beater was a far-fetched, but he's a standard 20-goal scorer. Best forwards in the world எடுத்தோனா he'll be there. கண்டிப்பா. இந்த டாப் 5 னு சொல்லுங்க. He is not the top most. இல்ல பெஸ்ட் ஃபார்வர்ட்ஸ் எடுத்தோனா 2 ஸ்வீடிஷ் காரனுங்களும் இருக்கானுங்க. உனக்கு கைக்ரஷ் இன்னும் நான் 2 பேரும் கைக்ரஷ் பிரேமில் பண்ணிட்டோம் ப்ரோ. ஐ அக்ரி. நானும் அதுதான் சொல்லுவேன். கைக்ரஷ் ஓகே, ஈஷாக் இங்கே ப்ரூவ் பண்ணிட்டான், ஸ்பானிஷ் லீக்லையும் ப்ரூவ் பண்ணிட்டான். ஸோ ஈஷாக் வில் டெஃபினெட்லி பி தேர் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நியூ காசலோட டார்கெட் லிஸ்ட் வாஸ் கரெக்ட். தேவர் நாட் ஷெஸ்கோ பண்ண தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஹி ஷுட் ஹவ் கான் டு நியூ காசல் தான், பெட்டர் டீல் வாஸ் தேர். ஸோ இங்கே வந்து நான் ரிவைவ் பண்ணுறேன், க்ளோரி டேஸுக்கு எடுத்துன்னு போகிறேன்றது வந்து கிளப் இஸ் ராட்டன் இன் அ லாட் ஆஃப் பிளேசஸ். அதை இம்ப்ரூவ் பண்ணி வரதுக்குலாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ ரைட் டிசிஷன். எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. வாட் நியூ கேசல் ஆஃபர் டு ஆர்பி லைப்சிக் வாஸ் ஹையர் தேன் யுனைடெட். ஹையர் ஃபீ சேலரின்னு இல்லை, ஃபீயாவே ஹையர். அந்த பிளேயரோட டெசிஷனா தட் இஸ் அ கிளப்ஸ் டிசிஷன் டு அக்செப்ட் ஆர் நாட் அக்செப்ட். ஸோ அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கிளப் வந்து எனக்கு இவங்க கிட்ட வைக்கணும், ஏன்னா பிளேயர் வாண்ட்ஸ் டு கோ தேர், தேர் டேக்கிங் அ ஸ்லைட்லி டிஸ்கவுண்டட் ஃபீஸ். ஓகே, அவங்க போன டார்கெட் எல்லாம் கரெக்டு தான். ஐ வில் நாட் டினை த டார்கெட்ஸ் தட் தே வாண்டட். இப்போ அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அவங்ககிட்ட? நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது, நல்ல ஸ்டேடியம் இருக்குது, சாம்பியன்ஸ் லீக் இருக்குது. இப்போ சாம்பியன்ஸ் லீக்ல தே ஹாவ் டு நவ் டூ அ ரவுண்ட் ஆஃப் 16. இல்ல அந்த டாப் அந்த வாட் எவர் அந்த புது ஃபார்ம் ரவுண்ட் ஆஃப் 16 லாஸ்ட் இயரே பண்ணாங்களே. நாட் தி இயர்
just went by the year before that. இப்போ திரும்ப they do that, then they will get that they'll get access to these kind of players more easily. மலிக் தியா வாங்குறாங்க தெரியுமா? மலிக் தியா நல்ல ஸ்டைனிங். நான் அதுக்கு தான் ப்ரோ வரேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ரோ இப்போ அவங்க ஒரு பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டார்கெட் வச்சுருந்தாங்க. ஜாப் எட்ரர் இருந்தால், ஐயோ நிறைய பேர் இருந்தாங்க, டிஃபெண்டர்ஸ் மார்க்யூ இருந்தால், ஈவன் டெலாப் கூட இருந்தால், எல்லாமே இருந்தால் அந்த லிஸ்ட்டில். அந்த லிஸ்ட்டுக்கு வந்து இவங்க சீக்கிரமாக போயிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த சீசனும் நெக்ஸ்ட் சீசனும் கான்சிஸ்டன்ட்லி சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் ஆடி அதில் ஒரு பெரிய டீம் அடிச்சிருந்தாங்கன்னா பிளேயர்ஸ் வில் பி மோர் கான்ஃபிடென்ட் தட் ஓகே இவங்க ஒரு கிராஃப்ல இருக்காங்க. ஐ திங்க் பிளேயர்ஸ் ஆர் ஆல்சோ நாட் லுக்கிங் அட் ஜஸ்ட் ஒரு டீமோட இதுன்னு சொல்லிட்டுன்னு அவங்களோட பிராண்ட் எப்படி ஒன்று இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் வாட் இஸ் யுவர் சஸ்டைனபிலிட்டி இன் சச் a ஸ்டேட்மெண்ட். அங்க தான் மான்செஸ்டர் யுனைட்டட் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஃபுட்பால் ஹெரிட்டேஜ் அது. ஏன்னா பிராண்ட் வேல்யூ இருக்கு எங்க கிட்ட. the moment you are in a red devils jersey popularity skyrocket. and see Sesko also நீங்க as much as you are saying it's a bad decision, he still does not know what Isaac situation is. எக்கிட்டேவே வந்துட்டு so his to your point, yes, agree. ஏன்னா he can very well end up there and still say I have to play behind Isaac என்ற ஒரு situation இருந்துச்சுன்னா what would have been it could have been possible, but again இப்போ நீ வந்து இங்க ஆரம்பிக்கிற you start slow இங்கன்னு வெச்சுக்கோயேன், you will be slaughtered. நிஜமாவே will be slaughtered in Man United. See, I think you still build a better brand value getting slaughtered there than getting slaughtered in Newcastle. ஏன்னா ஒண்ணே இல்ல, see now Anthony is a name that is a household name purely because I'm a United player. It is infamous இருந்தாலும் see இப்போ ரியல் பேட்டிஸ்ல போய் ஒரு 4 months of good football வந்துட்டு அவன வந்து ஆல்ரெடி ஹீரோயிக் ப்ராஜெக்ட் பண்ணிடுது. Agreed with your point is so I think அவன் he's thought through definitely. But again, so சரி ஓகே கமிங் யுனைடெட் where do you think what will be உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் இது வரைக்கும் முடிச்சோன்னா சூப்பர் அப்படின்ட்டு? பர்சனலி ஸ்பீக்கிங் என்ன பொறுத்த வரைக்கும் நீ கேட்டேன்னா டாப் 6-7-8 எங்கே நாங்கள் ஃபினிஷ் பண்ணி யூரோப்பா ஆடுறதுக்கு நெக்ஸ்ட் சீசன் ரெடி பண்ணோன்னா தட்ஸ் அ குட் இது எங்களுக்கு குட் சீசன் ஃபார் அஸ். வித் ஏதோ எங்கேயாவது ஒரு கப் எங்கேயாவது வந்து கொஞ்சம் தூரம் டீப்பாக போனோன்னா லைக் ஃபைனல் ரன் வரைக்கும் போனோன்னா இஸ் அ குட் சீசன் ஃபார் மீ. எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகே அது நீங்கள் சொன்ன ஒரு கமெண்ட்டுக்கு வந்து வந்துச்சு வேறன் somebody said United is not the second biggest club அப்படின்னு சொல்லிட்டு. anybody who's followed football 2000லேருந்து 2010 to 2015 வரைக்கும் ஃபாலோ பண்ண யாராக இருந்தாலும் I don't think whoever made that comment வந்துட்டு did not follow football before that ன்னு நான் சொல்றேன். கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு லிவர்பூல் ஃபேனா இருந்துட்டு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அங்க தான் யோசிச்சிருக்காங்க ஒரு லிவர்பூல் ஃபேனா இருந்துட்டு நான் அந்த ஸ்டேட்மென்ட் சொல்றேன்னா இன்ஃபேக்ட் எனக்கு வந்து as much as a Chelsea fan எனக்கு வந்து எல்லாரும் ஓடுவாங்க லெகசி கிடையாது ஹிஸ்டரி கிடையாது. now we built an history and that I am really proud of. ஏன்னா we won everything. you have won இது அந்த இது ஜெயிச்ச போதே உங்களுக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச போதே. so but still I would still say this is the greatest fall I've seen in sporting history. or 2010 post as Ferguson for a United fan that too who's followed through the Ferguson era to say Europa League finish is a okay season for me. வேற வழி இல்ல. நல்ல கேஸ் லைட் பண்ணிட்டாரு bro உங்களை. இல்ல கரெக்ட் பட் ஆனா உண்மைதான் ஃபேக்ட்ஸ் தான். ரியலிஸ்டிக்கா நீங்க பார்க்கணும் ஸ்குவாட் எங்க இருக்கு எந்த இடத்துல வீக்னஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நீ இது பண்ணு. நீங்க சொல்றப்போ வெறும் 4 பேர் தான் இருந்தாங்க. நீங்க ஃபெர்குசன் டைம்ல எப்படி தெரியுமா இருக்கு இந்த ஆர்சனல் இந்த இன்வின்சிபிள் சீசன் இதுக்கு முன்ன கிறிஸ்டல் பேலஸ் யாரோ கூட அடிச்சாங்கல 1930s அப்ப 12 டீம் தான் இருந்தது அப்படிங்கறாங்க. இல்ல எனக்கு தெரியாது. இல்ல நான் சொல்றேன் உண்மையா அதானா. அப்ப வந்து யுனைடெட், செல்சி, லிவர்பூல், படிங் சிட்டி அவ்வளவுதான். ஏன்னா ஆர்சனல் ஒரு கிளப் அப்படி இருக்கு. ஆர்சனல் சரி படிங் சிட்டினா சிட்டி அந்த இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வந்த டீம் அந்த பாஸ்ட் அந்த என்ன சொல்ற இப்போ காம்படிஷன் அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க. எனக்கு சீரியஸா லீகாவே காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. அது இருக்கலாம் பட் we have done poor signings and கூட in spite of the last 12 years Sesko chose to come to you. அதுதான் பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். நியூகாஸ்லால அந்த பெடிகிரியோட மோத முடியாதுன்னு நான் சொல்றேன். பெடிகிரியோட ரியல் மேட்ரிட் vs some other club நீங்க போனீங்கன்னு everyone will choose Real Madrid தான். அந்த பெடிகிரியோட you can never compete. நான் என்ன சொல்றேன்னா Newcastle have to build on the structure. இப்போ இருக்கு அவங்க கிட்ட ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் டெப்த் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. இந்த சீசனுக்கு ஒரு லெவலுக்கு ரீசனபிள் பிளேயர்ஸ் வாங்கி டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. செகண்ட் கிரேட் பிளேயராக இருந்தாலும் பரவாயில்ல. சி ஃபார் எக்ஸாம்பிள் நீ போனது எல்லாமே ப்ரைம் டார்கெட்ஸ் ஃபார் அ லாட் ஆஃப் பிக் கிளப்ஸ். இப்போ இவன் மலிக் தியா சைன் பண்ண மலிக் தியா வாஸ் நாட் ஆன் மெனி டீம்ஸ் ரேடார்ஸ். அதெல்லாம் நல்ல அண்டர் ரேட்டட் சைன். எல்லாரும் ரைண்டர்ஸ் தான் வச்சிருந்தாங்க
மலிக் தியா வந்து கீழே தான் இருந்தான், சம்மந்தமே இல்லாமல் தான் இப்போ உள்ள வந்தான். மலிக் தியா நல்ல சைனிங் அவங்களுக்கு, குட் டிஃபென்சிவ் சைனிங் அவங்களுக்கு. இதே மாதிரி ஆண்டனி எலாங்கா வந்து ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட், பட் ஹீ கேன் டூ அ குட் ஜாப். அங்கே அந்த டீமுக்கு ஹீ கேன் டூ அ குட் ஜாப் கான்ட்ரிபியூட்டிங் அந்த ரைட் விங் இது கான்ட்ரிபியூட் பண்ணி. அவன் ஃபாரஸ்ட்டுக்கு கொடுத்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட ஓகே போதும், இனஃப், அதுவே போதும். இன்னும் அவங்க அந்த மிட்ஃபீல்டில் வந்து தே ஆர் வெரி டிபெண்ட் ஆன் குமேரஸ், டொனாலி அண்ட் ஜோலின்டன். அதுக்கு கொஞ்சம் காம்படிஷன் ஃபார் பிளேசஸ். டாட்னம் ஒரு சைனிங் பண்ணியிருப்பானுங்க, ரொம்ப அண்டர் த ரேடார் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ராட்ரிகோ பென்டன்கூர்னு ஒன்று வாங்கியிருப்பானுங்க, ஞாபகம் இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல பிளேயர், காம்பேக்டாக ஆடுவான் ப்ரோ. எந்த அவங்ககிட்ட வந்து ரொம்ப வந்து 9 out of 10 பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது, ஃபஸ்ட்டே இருக்காது. ஒரு 7 out of 10 எவ்ரி கேம் யூ கேன் கெட் 7 out of 10 out of 10. கரெக்டாக வேலையை பார்த்துருவான், நீட்டாக இருக்கும் அவங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 சைனிங்கை மிட்ஃபீல்டில் போட்டாங்கன்னா and then they go back to the table with Ishak again and say ஈஷாக் மறுபடியும் போக மாட்டாங்க, இட்ஸ் டன், கிளம்புனா. I think see they'll not now before we, because நம்ம யுனைட்டட் பேசிட்டோம், இன்னும் நியூகாஸ்ல் கவர் பண்ணிட்டோம். நீங்க பாஸ்கெட்பால் ஃபாலோ பண்ணீங்களா? இல்லை ப்ரோ. ஸோ பாஸ்கெட்பாலில் வந்துட்டு தெர் வாஸ் அ ப்ரீஃப் ஒரு 4-5 year பீரியட் லெப்ரான் ஜேம்ஸ் வந்து உள்ளே வரப்போ வேர் த ஷிஃப்ட் இன் பவர் ஃப்ரம் ஓனர் டு பிளேயர்ஸ் மாறிச்சு. அந்த ஒரு எஃபர்ட் தான் வந்துட்டு ஐசாக் த்ரூவான் வந்துட்டு இப்போ நடக்குதோ அப்படின்னு ஃபுட்பால்லன்றது எனக்கு தோணுது. ஏன்னா பாஸ்கெட்பால் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இங்கே விளையாட பிடிக்கல, நான் அந்த டீமுக்கு போனோம், ஃபோர்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர். அது வந்துட்டு நாங்கள் அது நடக்கிற வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். இது ரொனால்டோ வந்து ப்ரீஃபாக பண்ணலாம். இல்லை ஆக்சுவலி இந்த மாதிரி ஒன்று நடக்குது. மார்கன் கிப்ஸ் பைட் மாதிரி ஒரு பிளேயரு ஸ்பர்ஸுப்பே மெடிக்கலும் பண்ணிட்டு, அதுதான் நான் சொல்றேன், அதுதான் அந்த ஃபைட் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றேன் நான். ஷிஃப்ட் இன் பவர் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. வெறும் பிளேயர்ஸ் இப்போ அவன் இப்போ கிப்ஸ் ஒயிட் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு வாட் கமிட்மெண்ட் இஸ் கோயிங் டு ஷோன்னு தெரியாது. நான் போயிட்டு நான் அவனும் ஐசக் மாதிரி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கண்டினியூ இயர்னு சொல்லிட்டானா அவனை சம்பளம் கொடுக்குதான் சும்மா உட்காந்துருப்பான் அவன். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி. இஃப் யூ ரிமெம்பர் பிஎஸ்ஜியில் ஜூலியன் ட்ராக்ஸ்லர்னு ஒருத்தன் ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு அது இது காலகாலமாக நடந்துட்டு தான் இருக்கு. அஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட்னு ஒரு மேட்டர். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொஃபைல் பிளேயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. நம்ம ரீசெண்ட் வந்து அந்த பாஸ்மன் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குமா, அதோட ஹிஸ்ட்ரியை எடுத்துப்பாரு. நீ சொல்கிற சினாரியோ தான் அங்கே ப்ளே அவுட் ஆகிருக்கும். ரிலீஸ் கிளாஸ் எல்லாமே அதனால தான் சம்திங் பிக்சரில் வரும், அந்த மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஜான்வரியில் அந்த சைன் பண்ணலாம், அந்த கான்ட்ராக்ட் ரன் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ கேன் கோ அண்ட் அப்ரோச்ன்றது எல்லாமே அந்த பாஸ்மன் ட்ரான்ஸ்ஃபர்ல நான் போடுறேன். ஐ அம் நாட் ரெட் அபௌட் திஸ் தியரி. போய் படி கோ ரீட் இட் அண்ட் புட் இட். ரொம்ப வேகம் எப்பயும் நடக்கும் அந்த பாஸ்மன் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி. பிளேயர்ஸ்க்கும் இவங்களுக்கும் டிஸ்அக்ரிமெண்ட் ஆகும்போது அது எப்படி சால்வ் பண்ணுறது போது அதுக்கு தான் ரிலீஸ் கிளாஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே உள்ளே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வேக தான் ஞாபகம் இருக்குது, ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது. ஓகே ஸ்பர்ஸ் டச் பண்ணோம். நியூ மேனேஜர் ஒரு பிரீஃபா டச் பண்ணுங்க, தனியா ஒரு வீடியோ பண்ணோம் ஹியூம் இன் சான் பத்தி. வாட் இஸ் யுவர் ஹிம் லீவிங், இஸ் தட் அண்ட் ஃபினிஷிங் அன் எரா இன் ஸ்பர்ஸ்? எங்கள் ஃபேன் பேஸ் எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு என்னது மோஸ்ட் லிவர்பூல் பிளேயர் டு நாட் பிளே ஃபார் லிவர்பூல் சானா சொல்லுவாங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் சாலா கூட. I mean that is one player where you are sometimes rooting for even when he is playing against England. No one doesn't. There is not many people that don't like. Everyone likes Son and basically. Very humble guy. அது இல்லாமல் குவாலிட்டியான பிளேயர் தான். ஒரு ஸ்டார்ட் கூட பார்த்தேன் சானோட டெபுக்கு அப்புறமா வந்துட்டு கோல் கான்ட்ரிபியூஷன்ஸில் வந்து அந்த டாப் 5ல வந்துட்டு சாலா அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இவன் செகண்டோ தேர்டோ வரணும். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஐ திங்க் அவன் வந்து கரெக்டான டிசிஷன் தான். அது கப்பும் அடிச்சாச்சு, ஒரு ஹைல கிளம்புறான், கப் அடிச்சா யூரோப்பா லீக் அடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி. இது ஹியூகோ லோரிஸ் கூட ஸ்டெப் போட்டு வந்து ஐ மீன் என்ன வாட் இஸ் தேர் டு அச்சீவ்? ஏன்னா டாட்னம் இஸ் நெவர் கோயிங் டு வின் தி லீக் இதுக்கு அப்புறம். ஓகே பட் வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தாமஸ் ஃப்ராங்க் பீயிங் தி மேனேஜர்? சாக்கு தான். அடுத்த ஆண்டனியோ கான்டே தான் அவனுங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அவ்வளோ இது கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து தாமஸ் ஃப்ராங்க் இஸ் ஸ்டெப் டவுன் தான் தோணுது. அவங்களோட கோல்ஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவுட் ஆஃப் தி ஸ்குவாட்ல இருந்து ஒரு ஸ்டெப் டவுன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு தாமஸ் ஃப்ராங்க் ரொம்ப பிடிச்ச மேனேஜர். பிரெண்ட்ஃபோர்ட்ல இருக்கும்போது ஆக்சுவலா கிராம் பாட்டர் ஃபீலிங் தான் எனக்கு தாமஸ் ஃப்ராங்க் கிட்டே வரும். எனக்கு ஆக்சுவலா எனக்கு கிராம் பாட்டர் பிடிக்கும், அப்போ தாமஸ் ஃப்ராங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தாமஸ் ஃப்ராங்க் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஸ்டெப் அப் அவனுக்கு. டாட்டனம்க்கு வந்து இப்போ யார் மார்க்கெட்டில் இருப்பாங்க, யாரை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைனா டாட்டனம்ஸ் பிக்கஸ்ட் மிஸ்டேக் வாஸ் தேவ் ஆல்வேஸ் கான் டு அ மேனேஜர் ஆஃப்டர் தேவ் லெஃப்ட் தேர் பிரைம்ன்ற மாதிரி தான் போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மொரினியோ சரி, கான்டே வந்து ஐ திங்க் வாஸ் சண்டே அது தேவையில்லாத எக்ஸெப்ஷன். கான்டே வந்து எக்ஸெப்ஷன். இட் வாஸ் a blow job by உங்களோட டேனியல் லீ. அகைன் see I think அவன் வந்து இந்த வாட்டி if he gives தாமஸ் ஃப்ராங்க் some time, ஒரு ரொம்ப ப்ரெஷர் போடாமல் கொஞ்சம் டைம் கொடுத்தானா
கொஞ்சம் ஸ்குவாடை தே கேன் ரீபில்ட் அண்ட் யூ கேன் see a little bit of light at the end of the எனக்கு ஒரு நல்ல சைனிங்னா வந்து முகமது குடஸும் ஜாப் பள்ளினா. ஆனால் பயனை தனியாக செய்கிறான் பள்ளினா ஒரு சீசன் வெயிட் பண்ணி ஃபுல்லாம்லேருந்து அவன் மெடிக்கல் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிடுவான். அடுத்து சம்மரில் தூக்குனானுங்க. எதுக்கு இவனை இப்போ வெளில அனுப்புகிறானுங்கன்னு தெரில. அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன் நிக்கோலஸ் ஜாக்சன் வந்து எனி டைம் கேன் கோ ஃபார் பயன். அவன் பிரசிடென்ட் வந்து நோன்ட்டான். ஓகே நிக்கோலஸ் ஜாக்சனுக்கு பட் அவன் சொன்ன ஜாபாலினியா சைனிங் வந்து வெரி குட் சைனிங். அந்த பென்டாங்கோர் சொன்னது தெரியுமா, அது அழகாக நல்லா பேர் ஆகும், நீட்டாக பேர் ஆகும். 2 பேரும் வந்து இவன் நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணுவான், அவன் போய் டெஸ்ட்ராய் பண்ணுவான், டேக்கிள் போட்டு நல்லா ஆடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கிரியேட்டிவிட்டி கொடுஸ் அந்த இவனுங்களாம் வச்சிருக்காங்க. குலசேவ்ஸ்கி வந்தானா ஹீல் டு த ஜாப். மேடிசன் வச்சிருக்கு. மேடிசன் இஸ் இன்ஜர்ட் ஃபார் நவ். ஸோ தட்ஸ் த ரீசன் அவங்க சொன்னாங்க தெரியுமா ஹார்வி எலியட்டுக்கு போகிறான். தட் இஸ் ஃபார் தட் மேடிசனோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் வந்து ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் ஹார்வி எலியட். யங் hungry player wants to Harvey Elliott வந்து will be quality signing bro. அவன் ஆல்ரெடி 2023 தான் ஆகுது. இப்போ அவன் வந்து ஆல்ரெடி எல்லா அக்கேஷன்ஸுமே பார்த்துட்டான். பிரிம் சாம்பியன்ஸ் லீக் எல்லாமே நல்ல பிளேயர் தான். எங்களுக்கு அவன் ஸ்லாட்டோட சிஸ்டமில் உட்காரல, அதனால தான் பார்த்து. ஸோ ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் ஜஸ்ட் டு ஆட் ஸ்பைஸ் டு இது. இஸ் தேர் அ வேர்ல்டு வேர் ஹாரி கேன் கம்ஸ் பேக் டு ஸ்பர்ஸ் ஃபார் ஜஸ்ட் டு ஃபினிஷ் ஆஃப் தி ஆலன் ஷெரர் ரெக்கார்டு? வந்தால் நல்லா இருக்கும். வந்தால் அவனே ஒன்று மாட்டான். யாரு? ஆலன் ஷெரர் ட்வீட் போட்டு நீ வராத. இது இல்ல it doesn't necessarily have to be Spurs. But any prem club Bayernல retire ஆயிட்டு he'll go to MLS அப்படின்ற மாதிரி தான் bro. I think see it is too much of a legacy involved with that. He cannot come to any London club. London club. But I think he can. ஏன்னா see nobody's gotten அவ்வளோ close. இல்ல ஒரு 3 and அவன் வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் கிளப்ஸ்லேயே வந்து ஆட முடியாது. ஒரு பிரைட்டன், பிரென்ட்ஃபோர்டு அதெல்லாம் அடி வாங்குவோம். ஸோ பே செக் வேறு MLS போனால் இல்லை சவுதி போகலாம். இல்லை பட் ஐ மீன் தட் வாஸ் அ குட் question but I don't think he comes back. ஆனால் எனக்கு அவன் எனக்கு அவன் பயன் போனது என்னால் ரெஜிஸ்ட் பண்ண முடியல ப்ரோ. ஏன்னா ஹாரி கேன் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீசன் அவன் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ஆர்சனல் கேட்டு அதுக்கிட்டே ஒரு கோலர் ஒரு கோல் அடிப்பான். அந்த கோல் இப்போ வரைக்கும் எனக்கு கண்ணில் இருக்கு. அந்த கேம் வந்து நான் ஸ்ட்ரைக்கரை கூட ஆட மாட்டேன். ஐ திங்க் மிட்ஃபீல்ட்ல இருந்து ஆடுவான். ஆமா 10ல ஆடுவான். ஒன் சீசன் ஒண்டர்னு சொல்லிட்டு சாலா சொன்ன மாதிரி இவனை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்து சீசன் பை சீசன் வந்துட்டு போட்டு அடிச்சு குவிச்சிட்டான். 20 கோல் சோரி எடுத்துறான். ஐ திங்க் he deserves to challenge Alan Shearer. பர்சோட அந்த செட் கலஞ்சிருச்சுல. that 19 poach set இவனோட இன்ஃபேக்ட் அந்த ஒரு போட்டோ கூட வந்திருந்தது the last man standing in the Champions League final. சானோடது I think right decisions பண்ணது. coming back to the Thomas Frank as a coach வந்து is reasonably good coach. sometimes வந்து அவங்க லிவர்பூலுக்கு வந்து ஓகே ஒரு பிரெண்டன் ராஜர்ஸ் ஏரா வந்து அவங்க திட்டுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு இது தேவை உனக்கு, ஸ்டெப் மாதிரி பண்ணணும் உனக்கு. ஒரு யூ ஹேவ் டு லேட் ஃபார் சம்மன் லைக் கிளாப் டு கம் அண்ட் டேக் ஓவர் ஆஃப்டர் தட்ன்ற மாதிரி தாமஸ் ஃப்ராங்க் குட் பி தட் கைண்ட் ஆஃப் மேனேஜர். மேபி சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த ஷிப்புனே வச்சுக்கலாம். ஒரு ஆஞ்ச் என்ன பண்ணிட்டான்னா ஷிப்பில் அங்கங்கே ஓட்டே கிரியேட் பண்ணி விட்டு ஆனால் ஒரு கப்பை இங்கே கொடுத்துட்டு போயிட்டான். தாமஸ் ஃப்ராங்க் மேபி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு கேப்டன் வந்து அதை டேக் ஓவர் பண்ணலாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 2-3 seasons if he gives him he can build a very respective squad. ஏன்னா money is not very இது அவங்களுக்கு. ஏன்னா they can money has never been, it's just that their inclination to spending it. exactly. so Daniel Levy has opened கொஞ்சம் இந்த ஆங்கிள் யோசிங்களா ப்ரோ. ஆன்ஸ் கிட்ட இருக்கும்போது என்ன பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு, கன்சீடிங் a lot of goals. ஆமாம். தாமஸ் ஃப்ராங்க் என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு நல்ல ஒரு பேஸ் செட்டப் பண்ணுறான். பிரென்ட்ஃபோர்ட் வாஸ் வெரி ஹார்ட் டு பிரேக். ஐ திங்க் தட் இஸ் வேர் சம் ஆஃப் திஸ் கிளப்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ டு ஃபெயில். அவங்க என்னன்னா இங்கே வந்துட்டு ஐ டேக் செல்சி சைடு. ஓகே செல்சி வந்து நீ எடுத்துட்டேன்னா கான்டே கிளம்புனதுலேருந்து வி ஆல்வேஸ் லுக்ட் அட் 3 at a back மேனேஜர் தான். பிகாஸ் வி டென்ட் வாண்ட் டு பிரேக் தி ஸ்ட்ரக்சர் ஸோ மச். சாரி எடுத்துட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். சாரி எடுத்துட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் மரிஷியோ சாரி வந்தான். லாம்பார்டு வந்தான் 3 at the back தான் கண்டினியூ பண்ணான். but Mauricio Sarri was more a 4-3-3 illa 4-3-3 but he had something called a Sarri ball where it is a very convertible formation. ஒரு டிஃபென்சிவான ஈடன் ஹசார்ட் வந்து டென்ஷன் ஆயிடும். it was more நம்ம ஃபில் ஜாக்சன் மாதிரி டென்ஷன் ரைட்டா என்னடா ஆடுற எனக்கு குடுங்கடா கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்டா. he has to be in a spot where a triangle forms. அதுதான் அந்த கான்செப்ட். ஈடன் ஹசார்ட்லாம் அது செட் ஆகல அவனுக்கு. நான் வந்துட்டு டேய் தம்பி ஐ நோ லீனியர் லைன் நீ வந்துட்டு ட்ரையாங்கிள் எல்லாம் ஃபாலோ பண்ணு. எடன் ஹசார்டுக்கு வந்து நான் வந்து அப்போ என்னடா பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ வந்து த வே ஹி வெண்ட் அரவுண்ட் டிஃபெண்டரோ இல்லை அந்த டிஃபெண்டரை அழகாக பிளாக் பண்ணி டிஃபெண்டர் கீழே வந்து என் பாட்டு தனியாக போயிட்டு இருப்பான். அந்த இது வந்து வாஸ் எ வெரி
not many people there are has copying. not been another hazard since நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பியூட்டிஃபுல் ட்ரிபிளர் வந்து இல்ல. you cannot compare any player that is currently there with அவ்வளோ டேக் ட்ரிபிளர்ஸ் இருந்தாங்க ப்ரோ. சாலா ட்ரிபிளர்னு சொன்னா திட்டுவாங்க, பட் சாலாவே நல்ல ட்ரிபிளர் தான். ஆனா அசார் மாதிரி அந்த ஸ்மூத்தான ஒரு ட்ரிபிளிங் இருக்கும்ல, அது கரெக்ட் தான். மோர் டேக் ஆன்ஸ் பண்றது, பீட்டிங் them ஃபார் ஜஸ்ட் தட் அந்த ஃப்ளேரை வச்சே பீட் பண்ணுவான். ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி. அந்த ஆர்சனல் ஒரு மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒரு கோல் போடுவான், லிட்டில் 360 போடுவான், ஒரு டிஃபெண்டர் எல்லாம் வந்துட்டான். அப்படியே ரொம்ப டைவர்ட் பண்ணோம். ஜெய் வந்து தூங்கி எந்திரிச்சு இப்போ ஒரு டீயை குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் வி ஃபைனலி க்ளோஸ் ஆஃப், எந்த டீம்ஸ் வந்துட்டு இஸ் அ லுக் அவுட் ஃபார் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களே ஆரம்பிங்க. அங்கே ஆரம்பிச்சு டாப் 4 உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டீம் டு லுக் அவுட் ஃபார் வந்து எனக்கு டாட்னம் ப்ரோ. ஏன்னா தாமஸ் ஃப்ராங்க் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு இருக்கேன். டாப் 4 வந்துட்டு நாங்கள் டைட்டில் அடிப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். லிவர்பூல், சிட்டி, ஆர்சனல் அண்ட் செல்சி நினைக்கிறேன். ஓகே, ஸோ டாப் 4 தான் சொல்லுங்க. ஓகே, நீ சொல்லு. யாரும் பிரேக் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. டீம் டு லுக் அவுட் ஃபார் வந்து இது சண்டர்லாண்ட். ரைவல்ரி, இன்னொரு எக்ஸ்ட்ரா ரைவல்ரி ஆட் ஆகுது. ஸோ இட்ஸ் ஹீட்டிங் அப் இந்த வருஷம். இல்லை நியூகாஸ்டில் அந்த ஆலார்னாத்திங்லே அது ஒரு எபிசோட் சரியான ரைவல்ரி அது. ஸோ அது ஒரு அண்டு கிராண்டி ஜாக்கா பேக் டு பிஎல் அண்ட் இவங்களோட பழைய கேப்டன் ஆண்டர்சன் பிரென்ஃபோர்டுக்கு வந்திருக்கு. சரி, பிரென்ஃபோர்டோட அது வந்து கோல் கீப்பிங் சரி ஹெட்லைன் கோச் வந்து இது பண்ணியிருக்குது. அதான் பிரென்ஃபோர்டு, சண்டர்லாண்ட் லுக் அவுட்டு. டாப் 4 வந்து ஆப்வியஸ்லி லிவர்பூல், செல்சி, சிட்டி. யார் வின் பண்ணுவாங்க? எனக்கு லிவர்பூல் தான் வில் டிஃபெண்ட் த டைட்டில். இது மேசிவ் இது. இல்ல நான் போயிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து கிறிஸ்டல் பேலஸ் ஜெயிப்பாங்க. ஆனால் லிவர்பூல் இந்த கப். லிவர்பூல், செல்சி, அதுக்கடுத்து தேர்ட் ஒன் வந்து ஆப்வியஸ்லி வுட் பி நியூகாஸ்டில். எனக்கு எடியாவு வந்து எனக்கு தெரில, அண்டர் எஸ்டிமேட். எனக்கு பெப்பிள் ஃபெயில் இந்த வாட்டி. ஃபோர்த் வுட் பி ஆர்சனல். எனக்கு வந்து 5th யுனைடெடு, 6th வுட் பி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நான் லாஸ்ட் டைம் தப்பாக ஜட்ஜ் பண்ணேன், ஆனால் இந்த வாட்டி எனக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நல்ல ஹோப் இருக்கு. வந்துட்டு சாnchez சாக் இருக்குன்னு தோணுது. நியூனஸ் பெரஸ். ஸோ டீம் சான்சோ ஃபாரஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு லைட்டா எனக்கும் இந்த தோணுது. லாஸ்ட் சீசன் எண்ட் வந்து they struggled a lot actually. when pressure was there, அவங்க வந்து இன்வின்சிபிளா இருக்கறப்போ வந்துட்டு they were playing well. அந்த moment they are not that bigger. See, that is agreed, but they were over kicking way over their weight. They are punching way over their weight. See, it was என்னோட perspective it was a Leicester season for Liverpool and the ஏனா everybody failed. There's one team which stood amongst all. என்ன பொறுத்த வரைக்கும் competitive league in a very long time bro. என்ன பொறுத்த வரைக்கும் ஏனா என்ன காம்படிஷன் bro இருங்க. Newcastle was a better team. Villa நல்லா ஆடுனாங்க, Brentford நல்லா ஆடுனாங்க, Brighton நல்லா ஆடுனாங்க, ஃபுல்லாமே நல்லா ஆடுனாங்க. நீ வந்து டேபிள் எடுத்து பாரு. You guys won it by February. bro அது எங்க கூட யார காம்படிஷன் இல்ல. நான் சொல்றேன் அதுதான் காம்படிட்டிவ். I'm not disregarding your win at all. நான் சொல்றது என்னன்னா last year there was no valid competition. last man standing மாதிரி எல்லாம் எதுவுமே போவே இல்ல. So எனக்கு யுனைட்டட் you were a good team and you were the best team. அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு யுனைட்டட் would be 6 or 7. ஓகே, உன்னோட team to watch வந்து Bournemouth. டிஃபெண்டர்லாம் வித்துருக்கானுங்க, பட் they have bought in again. Okay. So they will play attacking football. அவங்களுக்கு நல்லா இருக்கும். So I want to watch. And they have bought the costliest defender in a couple of years into மாதிரி. ஆமா, ஏதோ ஒன்னு வாங்கி இருக்காங்க. ஒரு 40 million defender. I don't இவனையும் வித்துற போறாங்க இப்போ. இல்ல சப்ரமெண்டியோ விற்க போறானுங்க. So they will have to buy. வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் bro. எனக்கு தெரியல, I'm not sure of the news, but they are a team to watch. வரதுக்குள்ள வேற நடந்துருக்கும். So நீங்க they are a team to watch out for. Okay, என்னோட டாப் 4 personally City winning it, Arsenal 2, Liverpool 3, Chelsea 4, United finishing at 7. 2022. Okay. எந்து வந்துட்டு for very nostalgic reasons
கிராம் பாட்டர் எப்படி பண்ண போகிறான்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருக்குது வெஸ்ட் ஹாம். ஏன்னா ஒரு ஃபுல் விண்டோ போயிருக்கு அவனுக்கு. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் ஃபெல்லோ இஸ் அ குட் கோச். நீங்கள் இன்ஃபேக்ட் நான் அமரிம் கிட்ட போகிறப்ப கூட ஐ திங்க் யூ ஷுட் ஹவ் கன்சிடர்ட் கிராம் பாட்டர்னு சொன்னேன். ஏன்னா ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் தென் டைரக்டர் உங்களுக்கு ஸோ அதனால ஐ தாட் ஓகே யூ ஹேட் அ better working structure with Graham Potter and Dan Ashworth ன்ற மாதிரி ஒரு feeling. Formation would have been better suited to the players that they already had. ஜோக்கனா Dan Ashworth இல்ல இப்ப. அதுதான். சோ அவனை தூக்கிட்டு அமரம் கொண்டு வந்தீங்க. சோ எனக்கு அது overridden. ஆமா he didn't like it. So அது ஒன்னு. The second one is one full season of David Moyes in Everton back. நான் பார்த்த Everton வந்து 2000sல வந்துட்டு will always be the stopping block. வந்துட்டு நில்ல டிராப் பண்ணுவாங்க, 1-1 டிராப் பண்ணுவாங்க. நியூ ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியம் எங்க உயிர் எடுப்பாங்க மர்சிசைட். ஆக்சுவலி இவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் தேர் கோனா ஃபேஸ் இன் மர்சிசைட் டர்பி இன் நியூ ஸ்டேடியம். அது இந்த வாட்டி என்ன ஸ்டேடியம்? அது ஸ்டேடியம் பேர் அது நல்ல ஹில் பார்க். ஏதோ புது பேர் ஏதோ. அண்ட் ஓனர்ஸும் புது ஓனர்ஸ். ரோமாவில் இருந்த ஓனரு, லீச் யுனைடெட், பியல்சா கீழே வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ் தான் தே ஹையர்ட். ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்குது இந்த சீசன். ஏன்னா எனக்கு கிரேலிஷ் போகிறதுனால ஒரு ஹைப் இருக்குது. ஓகே, நம்ம கிரேலிஷ் போனோன்னா ஐ திங்க் இட் மேக்ஸ் மோர் ஸ்ப்ரைட் அப்பீலிங் டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். they brought in decently. India எல்லாம் வாங்கி இருக்காங்க. எங்க கிட்ட ரெண்டு மூணு பிளேயர்ஸ் டீசென்ட்டா வாங்கி இருக்கானுங்க. பட் I see எனக்கு வந்து they are not going to I just want to look out for West Ham and இது top 4 சொல்லு. Top 4 வந்து the Chelsea in me wants to. எனக்கு வந்துட்டு அந்த கேரகர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு மனசில் ஓடிட்டு இருக்கு. வேர் இன் இஸ் லைக் செல்சி won't be in the top 4ன்ற மாதிரி ஒரு பாட்காஸ்ட்ல காலையில தான் ஏதோ ஒரு ஃபேன்ஸ் டிபேட்ல ஒன்று ஓவர்லாப்ல பாய் விட்டுருந்தான். எனக்கு கேரகர் அந்த மாதிரி சொன்னானா யா ஓகே வில் see for it, we'll have a conversation. சேர்லாம் விழுது. So I know it's not going to happen, but the Chelsea fan in me says okay we will be in the top 2. So எனக்கு top 2ல வந்துட்டு லிவர்பூல், பிட்வீன் செல்சி அண்ட் லிவர்பூல் தான் ஃபைனலாக ஃபைட் வரும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது திஸ் சீசன். ஏன்னா ஐ திங்க் தீஸ் கைஸ் ஆர் ரெடி டு ஃபேஸ் த வேர்ல்டு. ஒரு பட் they will fall short in the game handling, game management issues at the end of the season ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. லிவர்பூல் இது Chelsea and I'll give Pep 3 and Arsenal 4. எனக்கு Arsenal வந்துட்டு will falterன்னு தான் தோணுது எனக்கு. ஆர்டெட்டா சாக் எனக்கு தெரியல, பட் Arsenal falter because இந்த வாட்டி வந்து அவங்க ரொம்ப messed up signings பண்ணிருக்க மாதிரி இருக்கு எனக்கு. மேடுவெக்கே வாங்குனதுனால I think the signings have been எனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு வந்துட்டு I always felt that Arteta வந்துட்டு see if you are having a structure இல்ல you will find backups, you won't find new positions to sign ன்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு they didn't have a striker ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஓகே ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணிட்டாங்க, ஓகே and but is that his choice of striker அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन மார்க் இருக்கு. அந்த பொசிஷன் என்ன இருக்கு, ஆனா நான் கேட்ட பிளேயர் இல்ல, பிளேயர் கொடுக்கல. so which means his power is shifting already. பட் அவனுக்கு வந்து ஜூபி மெண்டி கொடுத்திருக்காங்க, நிறைய கொடுத்திருக்காங்க. ஜூபி மிட்ஃபீல்டர் கோல் கீப்பரும் 7 பேர் இருக்காங்க. நீங்களே போன வீடியோல சொன்னீங்க ஆர்சனல்ல வந்து நீ டிக்ஷனரியில போறலாம் A to Z ல ஒரு பேர்ல வந்துட்டு ஒரு மிட்ஃபீல்டர். ஆக்சுவலி அது நல்ல மிட்ஃபீல்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கெப்பா யார் சைன் பண்ணிருக்காங்க? ஆர்சனல் தான் பண்ணிருக்காங்க. கெப்பா வந்து லைக் வின்னிங் லக் மாதிரி சைன் பண்ணிருக்கானுங்க. அவன் இருக்கிற இடம் எல்லாம் கூட எங்க கிட்ட ஸ்டெர்லிங் இருக்கான், அப்புறமா என்குக்கு இருக்கான். ஒரு மிட்ஃபீல்ட் வேணும்னா எங்க கிட்ட வந்து சொல்ல வந்த குக்கு ஒரு ஆர்சனலுக்கு ஒரு பேட் சைனிங் கிடையாது. I would have actually feared அவங்க வந்து என்குங்கு வாங்கிட்டு இருந்தாங்க instead of Madueke. அவன் Maduekeன்னு போன உடனே ஓகே எங்கால வந்துட்டு நான் அப்பத்திலே புலம்பிட்டு இருந்தேன் bro, நம்பர் 10 வேணும் நம்பர் 10 வேணும். எஸ்ஏ வாங்கலாம் ஆக்சுவலி அவங்க. எஸ்ஏ will be elite signing அவங்களுக்கு ஆக்சுவலா. நான் ஏன் தெரியுமா நான் இன்னும் கூட திரும்ப அந்த ஸ்டேட்மென்ட் பண்றேன். அவங்க கை அட்வர்ட்ஸ் வாங்குனதே வந்து நம்பர் 10 பொசிஷன் தான் வாங்குனாங்க அவங்க. Okay, but he still continued to buy some similar players. கையை வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனைனா, அவனை நீங்க 9ல ஆனீங்கன்னா 10 ஆடுவான், 10ல ஆனீங்கன்னா 9 ஆடுவான். அவன் ரிவர்ஸ்ல ஆடிட்டு இருக்கான் ஆக்சுவலி. அவன் ஒரு செட் அவன் வந்து அந்த he falls more into that Joao Felix ஓட mold. In fact before Ritz that was one of the costly signing from Bayer Leverkusen. அதான் ப்ரோ, ஒரு செல்சி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன எப்படி ஜிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கையை வச்சு ஹைலைட்ஸ்லாம் போய் பார்த்துட்டோம் இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதனால ஒரு 5 மேட்ச் பார்ப்போம். ஆனால் ப்ரீ சீசன்ல வரைக்கும் வேர்ட்ஸ் வந்துட்டு இல்ல வேர்ட்ஸ்
will be a success. என்ன பொறுத்த வரைக்கும் Words will be a Words success. has a bigger sample size. நாங்க வந்துட்டு ஒரு ப்ராடிஜி ஆடா அவனை பார்த்து சைன் பண்ணோம் நாங்க. ஆமா, ஏன்னா வேர்ட்ஸ் வந்து லாஸ்ட் 2 to 3 சீசன்ஸா அவன் ரொம்ப எங்கேஜ்லேயே வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூரான கேம் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இன்ஃபேக்ட் நான் ஐ திங்க் நேத்திக்கு தான் யாரோடய பெட்டு கட்டியிருந்தேன். Words வந்து 10 plus goals and 10 plus assists இந்த சீசன் அப்படின்னு நான் வந்து நான் வந்து 15 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ்ல வச்சிருக்கேன் ப்ரோ. இப்போ இல்ல நான் 10 plus 10 இந்த பிரீமியர் லீக்லயே அடிச்சேன். ஒரு லிஸ்ட் முடிக்கும். இல்ல அவ்வளவுதான் முடிச்சா 4 ஆர்சனல் டீம் டு வாட்ச் டீம் தான் வெஸ்ட் ஹாம் அண்ட் எவர்டன். ரொம்ப பெரிய வீடியோ போயிடுச்சு. நான் இது வந்து அப்ரப்டா ஏன் கட் பண்றேன்னா அங்க தலைவர் ஒன்றும் இல்லையா? ரைட்டு, ஓகே. சார்ஜ் இருக்கா? எல்லாம் மைக்கு மட்டும் மாட்டணுன்ற, அதாவது மூடுங்கடா நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக மைக்கே சொல்லிருச்சு. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ 2 பார்ட்ஸாக போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 மணி நேரம் போயிருக்கா. ஸோ அதான் இதுக்கு 1.5 மணி நேரம் டே ஃபோட்டோலாம் எதிர்பார்த்துறாத. நான் உட்காந்து 1.5 மணி நேரம் பார்க்கணும். செஸ்கோனா கூகுளில் போய் செஸ்கோன்னு போடுங்க. இல்லை நேம்ஸ் வேணா ஆட் பண்ண பார்க்குறேன் நான். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.